வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் எடுத்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் நீங்கள் பார்க்கும்போது நிஃப்டியும் சென்செக்ஸும் இயர்லியராக கிடைச்ச எல்லா கேனையும் அவ்வளோதான் முடிந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கான நாள் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து -49 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் வந்து 116 பாயிண்ட் டவுனு. மார்னிங் பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி போச்சு, அப்புறம் டக்குன்னு திரும்பியும் நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து காஷியஸ் சைட்வேஸ் தான். ஸோ மிட்டாக டிஃபென்சிவாக சில ஸ்டாக்ஸ் வந்து ப்ளே ஆச்சு. ஸோ இன்னைக்கான நாளில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எஃப்எம்சிஜி அண்ட் குறிப்பாக அதில் வந்து ஹெச்யூஎல் ரொம்ப ஜாஸ்தியாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஃபினான்ஷியல் அண்ட் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ், பஜாஜ் ஃபர்மு எல்லாமே இன்னைக்கு அந்த ஆர்பிஐயோட ரேட் டிசிஷனில் பாசிட்டிவாக அப்பா இருந்துச்சு. ஃபார்மா ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. கேபிட்டல் குட்ஸு, பிஹெச்சிஎல் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, மெட்டல்ஸு, பவர் அண்ட் எனர்ஜி, ஆட்டோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்டு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஃபார்மா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருந்தாலும் ஐடி அண்ட் மெட்டல்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ண ப்ராஃபிட்டை ட்ராக் பண்ணி கீழே இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். கீ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை 5.25லேயே ரீட்டைன் பண்ணுறதுக்கான முடிவுகள் வந்து விட்டார்கள். இது நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்கங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி 5.25, 5.1ங்கிற ரேட்லேயே ரீட்டைன் பண்ணிட்டாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 7.4% கிட்ட அப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டீசல் பொறுத்த வரைக்கும் 8.4% ஆல்ரெடி அப்பா இருக்குது. இந்த ரெண்டு ரீசன் நாளுங்கிற மாதிரி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் சில ஸ்டாக் மைனஸாகவும் முடிந்தது. பிஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் 21,000 கோடி கிட்ட ஒரு மெகா பவர் ஆர்டர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சராக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8,800 மெகாவாட்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் எல்லா வேல்யூவும் சேர்த்து பார்த்தா 21,000 கோடி கிட்ட வருது. ஸோ இதை எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்தா Q4ஓட ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நியூஸ்னால பிஹெச்சிஎல் வந்து 3% கிட்ட அப்பா இருக்கு. கேபினெட் வந்து 10,000 கோடிக்கான ஃபியூயல் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏவியேஷன் செக்டார் மேலே இருந்த ஹெவி பேர்டனை குறைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் குறிப்பாக இண்டிகோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இன்னைக்கான நாளில் இது கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆன் ஃபாரின் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஃபாரின் கரன்சியும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்தே ஆக வேண்டும், இல்லைனா ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் புதுசாக எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுனால இந்த டிசிஷன் வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டா எஃப்ஐஎஸோட காசு உள்ள வருங்கிறது கவர்மெண்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஐடி அண்ட் டெலிகாம் பொறுத்த வரைக்கும் விப்ரோவோட கேஷ் பைபேக் வந்து, அதாவது ஷேர்ஸ் பைபேக்கோட எக்ஸ்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. இதனால இன்னைக்கான நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து கண்ணாப்பின்னான்னு கீழே விழுந்திருக்கும். இது ஒரு மெக்கானிக்கல் மூவ் தான், ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை. இவென்ச்சுவலி ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிரும். கரண்ட்டாக வந்து ஐடி செக்மெண்ட்டே ப்ரெஷரில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் கொஞ்சம் மேக்ஸிமம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். 8% கிட்ட விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது எந்த ஒரு பயப்படுறதுக்கான விஷயமும் இல்லை. தாராளமாக வெயிட் பண்ணுங்க, திரும்பியும் பவுன்ஸ் பேக் ஆயிரும். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறதா இருந்தால் அக்யூமுலேட் பண்ணிடுங்க. டெலிகாம் வந்து ஸ்டேஸ் வந்து ஸ்ட்ரக்சரலாக இப்போதைக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. முக்கியமாக 2 ரீசன்னால. ஏர்டெல் மணியோட ஐபிஓ பஸ் வந்து இருக்குது, ஜியோவோட ஐபிஓ பஸ்ஸுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஐபிஓ வர போகிறாங்க. ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ ஐபிஓ பண்ண போகிறாங்க. ஏர்டெல் வந்து ஏர்டெல் மணிங்கிறத தனியாக போட்டு ஐபிஓவில் களத்தில் இறக்க போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே எப்படி வருதுங்கிறத அந்த டைமில் நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிஎம்ஆர் ஐபிஓ வந்திருக்கு. இது லிஸ்டிங் கெயின் ஒரு 15 to 30% கிட்ட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் எம்எஸ்சிஎஸ் வந்து திருப்பி சில ஸ்டாக்ஸை வந்து ஃபேவரபுளாக ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க்கு, எம்சிஎக்ஸு, நால்கோ அண்ட் இந்தியன் பேங்க். அண்ட் இதே சமயத்தில் சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் பாசிவாக செல்லிங் நடந்திருக்கு. ஹுண்டாய் இந்தியா, ஜூபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸு, கல்யாண் ஜுவல்லர்ஸு அண்ட் ஆர்விஎன்எல். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக கொண்டு போய் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில்
13% லாஸ்ல வச்சிருக்கேன், 14% லாஸ்ல வச்சிருக்கேன், இப்போ என்ன பண்றதுங்கிற மாதிரி போடுறீங்க. ரைட் டைம்ல மார்க்கெட்ல என்டர் ஆகிறதும் ரைட் டைம்ல மார்க்கெட் எக்ஸிட் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் அண்ட் கார்பரேட் நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் இந்தியாக்கான ட்ரேட் டீல் பாசிட்டிவாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு பக்கமே இருக்கு. ட்ரம்ப் நம்ம பிஎம் மோடியை வந்து பிரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ட்ரேட் அக்ரிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதும். அதே சமயம் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னாலையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள தொடர்புல எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட், டாடா எலக்ஸி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அடுத்தடுத்து டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எந்த ஸ்டாக் உள்ள நம்ம என்டர் ஆகணும், எக்ஸிட் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். கோல்டு இன்னைக்கான நாளில் வந்து ரொம்ப ஸ்டெடியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். சில்வருமே அதே மாதிரி ஸ்டெடியாக தான் இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் எடுத்து பார்த்ததுல 62% வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. சில்வர் கண்ணாப்பனான் ரைஸ் கொடுத்து 160% கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து ஆர்பிஐ வந்து $12 பில்லியன் கோல்டை வித்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை ஸ்ட்ராங்கா வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், இந்தியாவோட என்டையர் எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு மேலே அப்புறம் ஈவன் கவர்மெண்ட்டே கோல்டை விற்கிறாங்க அப்படின்னா சாமானியர்களும் கோல்டை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட இது, நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மந்த் ஆன் மந்த்து சிட் ஃபண்டு சீட்டுங்கிற மாதிரி போட்டு சேர்க்குறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். பல்காக எந்த ஒரு அவசியமும் இல்லாமல் கொண்டு போய் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பை பண்ண வேண்டாம். ஏன்னா கோல்டு எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கலாம், இந்த நியூஸ் வந்து இப்போதைக்கு ஃபேக்காக இருக்குது. அது உண்மைங்கிற மாதிரியான பட்சத்தில் இது எப்படி வாலட்டிலாக பிஹேவ் பண்ணுங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேயே இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய வேல்யூக்கு கோல்டை விற்றதா சரித்திரமே இல்லை. ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காண்டி வித்துட்டாங்கிற நியூஸ் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கான நாளில் டாப் மூவர்ஸ் வந்து அதானி என்டர்பிரைசஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், அதானி போர்ட்டு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி. பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரேட் கட் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரீசனால. இந்துஸ்தான் யூனிலிவர் பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் ரொம்பவே ஜாஸ்தி, இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்த கம்பெனிக்கு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால அதானி ஸ்டாக்ஸே கொஞ்சம் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. விப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பைபேக் ரீசன்னால இன்னைக்கான பைபேக்கோட டேட் இன்னைக்கு முடியறதுனால 3% கிட்ட விழுந்திருக்கு. ஹிண்டல்கோ 2.9%. குளோபலாக உள்ள மெட்டல் டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப சைக்கிளாக இருக்க ரீசனால. ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராக் இருக்கு. அதுவும் குறிப்பாக போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால தான் ஸ்டாக் ஸ்டில் ப்ரீமியமாக தான் இருக்குது, என்ட்ராக வேண்டாம். கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 1.9% இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. கன்சிடரபிளி ஒரு நல்ல ஷார்ப் ரேலி இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. டாடா ஸ்டீலுமே ஹிண்டல்கோக்கு சொன்ன அதே கமெண்ட் தான். ஸோ ஓவராக ப்ராடராக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சைக்கிளிக்கல் டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஸ்டீலு இந்த மாதிரியான மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே டிமாண்டை பேஸ் பண்ணி மூவ் ஆகிற ஸ்டாக்ஸு. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் ஒரு டிஃபென்சிவ் ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓவரால் வந்து பவர் செக்டார் ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துச்சு. மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. 1.5% விழுந்திருக்கு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி டிமாண்டே ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிற ரீசனால 1% கிட்ட இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. ஸ்டாக் டு கீப் இட் அண்டர் வாட்ச் பிஹெச்சிஎல். ஸோ பிஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். வாட்ச் லிஸ்ட்னா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லலை, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து 21,000 கோடிக்கு புது ஆர்டர் ஜென்ரேட் பண்ணியிருக்கிற ரீசன்னால. அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன பேங்க்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்துச்சுன்னா உள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஃபார்மா ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி நல்ல ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் இருக்குது. பெட்டராக நீங்கள் இதில் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாங்க, தாராளமாக கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இந்துஸ்தான் யூனிலிவர் காஸ்ட்லியாக இருக்குது, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒரு புல் பேக் நடந்துச்சுன்னா லாங் டேர்முக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ எம்எஸ்சிஐ அண்ட் டெலிகாம் பொறுத்த வரைக்கும் நால்கோ, எம்சிஎக்ஸு, ஃபெடரல் பேங்க்கு, இந்தியன் பேங்க் இது எல்லாமே ரீரேட்டிங் நடந்திருக்கு. இதில் நால்கோ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அட்ராக்டிவான பிஇல தான் இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கல் பிஇ வந்து 4 to 5ங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எனக்குமே ஒரு சின்ன தயக்கம் என்னென்னா, இப்போதைக்கு இது என்ட்ரு ஆகிட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமான்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கேன். நீங்கள் நால்கோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் மணி ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நாம் கொஞ்சம் காஷியஸாக அணுக வேண்டிய ஸ்டாக் வந்து இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்
மெட்டல் ஸ்டாக்ஸ் தான். அது கொஞ்சம் சைக்கிளிக்கலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். கோல் இந்தியா அண்ட் என்டிபிசி வந்து ப்ராஃபிட் புக்கிங் ப்ரிடாமினண்ட்டாக நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு குறிப்பாக நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் க்ரோயிங் சேனலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் என்ன வீடியோ வேணுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள்.